வணக்கம். எட்டர்னல் பிளஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக இன்றைக்கி நம்மக்கிட்ட கல்வி பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர் திரு மொழிப்பிரியன் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க மொழி கல்வியில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க, நிறைய மொழிகள் கற்றுருக்காங்க, இப்போ மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உளவியல் ஆலோசகராகவும் இருக்கிறாங்க. முக்கியமாக பேரண்டிங்க்கு பேரண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்கும் நிறைய வகையில் உதவி பண்ணுறாங்க. வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவங்கள், இந்த மொழி இதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது அதை பற்றி. ஓகே, இப்போ எனக்கு பூர்வீகம் சொல்லக்கூடியது ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம்னு சொல்லக்கூடிய கிராமம். அங்கே தான் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் படித்து வளர்ந்தது எல்லாம் தமிழ் வழி கல்வியில் தான் படித்தது. அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். அப்படி இருக்கும் பொழுது அங்கே சொல்லித்தர்ற மொழிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ், ஆங்கிலம், இந்த 2 மொழிகள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் வேலை வாய்ப்புக்காக மும்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டிக்கு போகிறேன். அப்போ அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஹிந்தின்னு சொல்லக்கூடிய அந்த மொழிக்கான முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க, நமக்கு பேச முடியலை. சரி, நம்ம கற்றுக்கிறோன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும் பொழுது என்னால் கற்றுக்கிற முடியலை. சரி, அப்போது நம்ம ஹிந்தி யாராவது ஸ்கூலில் படிக்கும்போது யாராவது சொல்லியிருந்தா கூட நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு படித்து வச்சுனா இங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சமயத்தில் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்படி எப்படியும் ஒரு 6 மாதம் ஆச்சு அந்த ஹிந்தி வார்த்தைகள்லாம் புரிஞ்சு இது பண்ணுறதுக்கு. இது மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஓரளவுக்கு ஹிந்தியை நம்ம கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், வெளிநாட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணி ஜோர்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் எனக்கு வேலைக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த நாட்டுக்கு போகிறேன். அந்த நாட்டில் அரபி பேசுகிறாங்க. அப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மொழி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ அங்கே இங்கிலீஷ் பேச மாட்டுறாங்க, மற்ற மொழிகள்லாம் பேசாமல் அரபி மட்டும் பேசுகிறாங்க. சரி, அரபி நம்ம எப்படியாவது கற்றுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அதுலேயும் எனக்கு நிறையா சிக்கல்கள் வருது. ஏன்னா புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கிற பொழுது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம ஆரம்பத்தில் நம்ம மும்பையில் இருக்கும்பொழுது ஹிந்தியுடைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அரபியுடைய இது இருக்குது. அப்போது நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா இங்கே கட்டாயம் அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இதுக்கப்புறம் நான் அந்த நாட்டை முடிச்சுட்டு அடுத்து நான் இஸ்ரேல் போகிறேன். அப்போ இஸ்ரேலில் ஹீப்ரு பேசுகிறாங்க. ஆனால் அரபி ஏற்கனவே தெரிஞ்சதுனால அங்கே அரபிக்கு பேசுகிறவங்களும் இருக்காங்க. சரி, அதனால் அரபியை வச்சு நான் மேனேஜ் பண்ணேன். அப்போ இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு நம்ம போகும்போது ஒவ்வொரு மொழிகளுடைய அந்த தேவையாக வருது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நான் பார்சிலோனா, அதாவது ஸ்பெயினுடைய இதுக்கு போனோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பானிஷ் பேசுகிறாங்க. அங்கே ஸ்பானிஷ் பேசலை அப்படின்னா நம்மளை அடிச்சே போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு மொழி பற்று உடையவங்களாக இருக்காங்க. அப்போது நான் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வருது. என்ன அப்படின்னா, இப்போ எனக்கே இப்போ ஒவ்வொரு நாடுகள் நம்ம பயணித்து வரும்பொழுது அந்தந்த மொழிகளுடைய தேவை இருக்குது. நாளைக்கு என்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். அப்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த மொழிகளை நம்ம மட்டும் கற்றுக்கிறாம நமக்கு பெறக்கூடிய குழந்தைக்கும் இது மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் யோசிக்கிறேன், ஸோ இது ஏன் நம்ம செல்ஃபிஷாக யோசிக்கிறோம், சுயநலமாக ஏன் யோசிக்கிறோம்? அப்போ நமக்கு மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, நம்ம சொசைட்டிக்கே இது தெரியணும். ஏன்னா இப்போ என்னைய மாதிரி எத்தனையோ தமிழர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வேறு வெளிநாடுகளுக்கு போவாங்க. ஸோ அங்கே அந்த மொழிகள் தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த மொழிகளை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு தாட் அப்போவே வந்துருச்சு. சரி, எப்படியா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி இந்த வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஐயா ஹீலர் பாஸ்கர் அவங்க மூலியமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஐயா சொன்னாங்க, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு நிறையா உதவிகள் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க மூலியமாக நான் தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒரு மொழி பயிற்சி பள்ளியை நம்ம ஆரம்பித்து அதிலிருந்து நிறையா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது 2016 மெக்சிகோவிலேருந்து ஒரு ஆள் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. நான் மெக்சிகோ நாட்டில் இருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே மொழி தெரியாமல் இருக்குது. அதாவது ஸ்பானிஷ்னு சொல்லக்கூடிய மொழி தெரியாமல் இருக்குது. ஏன்னா நான் இப்போ 1 மாதம் ஆகுது.
இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. என்ன அப்படின்னா, ஸ்பானிஷ் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியலை. நானே வந்து அது ஸ்பானிஷ் கற்றுக்கிற பொழுது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் வந்து மொழிகள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால எனக்கு இது சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஏன்னா இந்த 3 மாதத்தோட என்னை வந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா எனக்கு அங்கே 30,000 சம்பளம் கிடைக்கும். இங்கே வந்து எனக்கு மாத சம்பளமே வந்து 3.5 லட்சம் சம்பளம் கிடைக்கிது. அவங்க எப்படியாவது உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் மூலியமாக வந்து அவர் வந்து அந்த ஜாபில் பெர்மனெண்ட் ஆகிட்டார். இப்போ அங்கே வந்து அவருடைய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அப்போது நம்ம அவங்களுடைய அந்த லாங்குவேஜை மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் வந்து நம்ம வந்து உயர்த்துறோம். ஆமாம். ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஒரு நன்மையாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இதை தவிர்த்து வந்து நான் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளுடைய இதை கொண்டு போகணும்னு சொல்கிறதுக்காக உளவியல் சார்ந்த படிப்புகளை நான் படிக்க ஆரம்பித்து. ஏன்னா ஒரு உளவியல் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், மற்ற விஷயங்களையும் நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ அதனால் உளவியல் நம்ம படித்து உளவியல் ரீதியாக வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ இதை தவிர்த்து வந்து இப்போ கல்வினா என்ன, இந்த கல்விக்கு வந்து நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் வந்து திறமைக்கான கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. அப்போ திறமைக்கான கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அப்போ அந்த திறமையின் அடிப்படையில் நான் போனேன் அப்படின்னா நான் வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திறமை இருந்திருக்கும். அந்த திறமையிலே நீங்கள் உயர்ந்து வந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சாதனை பெண்மணியாக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்குள்ள சொசைட்டியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, படிக்கிறது ஒன்று, ஆனால் வந்து வேலை பார்க்குறது ஒன்று, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு உள்ளக்க வந்து ஒரு இயல்பு திறமை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அந்த இயல்பு திறமையை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து மறந்துடுறாங்க. ஸோ அதை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போது யாருக்கெல்லாம் வந்து அந்த திறமைக்கான கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த திறமையை கண்டுபிடிச்சி அதனுடைய கல்வியிலே நம்ம வந்து போகும்போது மட்டும்தான் சாதனையாளர்களாக வந்து ஆக முடியும். அதே மாதிரி மெயினாக வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பயணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதற்கான இதை வந்து நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் மும்பை முதல்ல போனேன்னு சொன்னீங்களே, அப்போ வந்து ஒரு 20 வயசாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம். அப்போ உங்களுக்குள்ள அந்த சேலஞ்ச் என்ன, புதுசாக ஒரு ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா அது என்ன சேலஞ்ச் இருந்தது? முதல்ல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தது? அப்போ ஹிந்தி கற்றுக்கிற பொழுது முதல்ல வந்து அந்த உச்சரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ தமிழில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். ஆனால் உச்சரிப்பு வந்து அது தவறு. மாதா பிதா குரு அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் வரும். ஏன்னா அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து நம்ம உச்சரிக்கும் போது அது தவறாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ லட்சுமி லட்சுமி நம்ம சொல்கிறோம், லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது கிடையாது. கவிதா அப்படின்னு சொல்லி அந்த உச்சரிப்பு. அப்போ இது வந்து நான் தமிழ் மொழியில் அந்த இதில் படித்ததுனால, பள்ளிக்கூட இதுகளில் வந்து தமிழ் பாடத்திலேயே படித்ததுனால இந்த உச்சரிப்பு வந்து ஹிந்தியில் வந்து சரியாக வரலை. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அப்புறம் அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் இருக்காங்களா, அவங்க எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒவ்வொன்றா கவனித்து அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வார்த்தைகளை வந்து இது பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி அரபின்னு சொல்லக்கூடியதும் அதே மாதிரி தான். ஏன்னா அரபிக்கில் வந்து இப்போ நம்ம தமிழில் வந்து தான் ஒரு லெட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அரபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 விதமான தா வந்து உச்சரிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. அரபி வந்து ஆனால் உங்களுக்கு அந்த குரான் படித்தது அந்த மாதிரி எதுவும்? அதாவது குரானில் வந்து அதாவது நபிகள் நாயகம் காலத்தில் வந்து அந்த குரான் வந்து இறக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் உள்ளதுக்கும் இப்போ உள்ள அரபி உள்ளதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவர் காலத்தில் உள்ள அந்த தமிழுக்கும் இப்போ உள்ள மாடர்ன் தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி அரபிக்லேயும் பார்த்தீங்கன்னா குரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அரபிக் உள்ள இதுக்கும் இப்போ உள்ள மாடர்ன் அரபிக் உள்ள இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆமாம். இப்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெக்னிக் மாதிரி, இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த வேலைக்காக ஒருத்தர் ஸ்பானிஷ் கற்றுக்கணும், அப்போது புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு மனத்தடை தான் மெயினாக. அதுவும் ஹிந்தியில் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், எனக்கு பிடிக்காது, வெறுப்பு, அந்த மாதிரி இவங்களாம் மனசில் ஒரு கற்பனை வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அவங்க தேவை கற்றுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த மனத்தடைகளை அகற்றி என்ன சின்ன சின்ன டெக்னிக் ஏதாவது இருக்கா ஒரு மொழியை கற்றுக்கிறது? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு மொழி கற்றுக்கிறணும் அப்படின்னா
இப்போ 30 நாட்களில் இந்தி அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருப்போம். ஆமாம். அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பேச முடியாது. ஆனால் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய லிசனிங் ஸ்கில் அது வந்து முதல்ல டெவலப் பண்ணணும். ஆமாம். இப்போ நாம் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு வயசில் நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்களோ அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் நம்ம சின்ன வயசில் நம்மள அறியாமல் கிரகிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம புது லாங்குவேஜ் கற்றுக்கிற பொழுது லிசனிங்கை வந்து முதல்ல வந்து டெவலப் பண்ணணும். அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரி உச்சரிப்பு வருது, இதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து சொல்யூஷன் வந்து நம்ம படங்கள் பார்க்குறது. இப்போ ஹிந்தி வந்து நல்லா பேசணும் அப்படின்னா ஹிந்தி படங்கள் பார்க்கணும். இப்போ தெலுங்கு நல்லா பேசினா தெலுங்கு படம் பார்க்கணும். இந்த மாதிரி அரபி பேசினா அரபி படங்கள் பார்க்கணும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 16 மொழிகளில் வந்து நல்லா பேசுவேன். இந்த 16 மொழிகள் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா எல்லாம் வந்து படங்கள் வழியை தான் நான் கற்றுக்கிட்டது. ஆமாம். அப்போ படங்களில் வந்து அவங்க வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் 1 by 1 வந்து நம்ம கற்றுக்கிட்டு செயல்படுத்துகிறோம். ஆமாம். ஸோ எனக்கும் அந்த கோவிட் டைமில் ஞாபகம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஜெர்மனுக்காக முதல்ல சான்ஸ்கிரிட் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா, ஹிந்தி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தி படங்கள் பார்க்க சொன்னீங்க. அது ஏற்கனவே பார்த்ததுனால அது ஒரு நல்லா இருந்துச்சு அடுத்த இதுக்கு போகிறதுக்கு. நீங்கள் சொன்னது அப்போ தான் புரிஞ்சுது. எனக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் கற்றுக்கணுன்ட்டு. இப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் ஈஸியாக புரிபட ஆரம்பிச்சிருது. அப்படியே நம்ம நினைக்கிறோம் தமிழும் மலையாளமும் ஒன்றுன்ட்டு, ஆனால் உள்ளே போகும்போது தான் தெரியுது அது சமஸ்கிருதத்தோடு தான் ரொம்ப தொடர்புடைய மாதிரி. அதாவது இப்போ இந்த மொழி பயணத்தில் வந்து நான் பயணிக்கும் பொழுது முதல்ல வந்து பேச்சு வழக்கு மொழிகளை வந்து நான் நிறைய கற்றுக்கிற ஆரம்பித்தேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ப்ராப்பராக இப்போ ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மொழிகளை வந்து முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிச்சு. இப்போ தமிழ்காரவங்களுக்கு பொதுவாக ஹிந்தி வந்து கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது முழுமையாக பேச்சு வழக்கு பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம போடலாம். நம்ம எழுதுறதுலேருந்து ஆரம்பித்து அதை எப்படி வாசிக்கிறது, அதனுடைய கிராமட்டிக்கல் ரூல்ஸ், இது எல்லாத்தையும் 1 by 1 நம்ம வந்து படிக்கணும். அப்படின்னா என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆரம்பிக்கும் போது இப்போ ஹிந்தியை கற்றுக்கிற போது எனக்கு வந்து நிறையா இது இருந்துச்சு. அது சில கான்செப்ட்லாம் புரியாமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், நமக்கு திராவிட மொழி குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, இதோட இணைஞ்ச இதில் வந்து மலையாளம் சொல்லக்கூடியது இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், முதல்ல வந்து மலையாளம் வந்து முழுமையாக கற்றுக்கிறதுக்காக ஆரம்பித்தேன். அப்போ தமிழ்லேருந்து மலையாளம் கற்றுக்கிற போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா தமிழ் வார்த்தைகள் வந்து தமிழ்லேருந்து தான் போனது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம எளிமையாக வந்து அந்த மொழிகளை வந்து நான் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டேன். அப்போ மலையாளம் வந்து நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மலையாளம் கற்றுக்கிட்டோம்னா அதில் வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் நிறையா இருக்கும். அப்போ அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் நம்ம தெரியும் பொழுது ஹிந்தி வந்து மலையாளத்துலேருந்து கற்றுக்கிறணும். அதாவது தமிழ்லேருந்து நம்ம ஹிந்தி கற்றுக்கிறத விட மலையாளத்திலேருந்து ஹிந்தி போகும்போது கொஞ்சம் அந்த சமஸ்கிருத வார்த்தைகளுடைய இது இருக்கும் பொழுது இது வந்து எழுத்து வழக்கு, இதை சொல்கிறேன். பேச்சு வழக்கு உள்ளதுக்கு இது சரியாக வராது. எழுத்து வழக்கு, அதாவது முழுமையாக அந்த மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் போகணும். அப்போ மலையாளத்திலேருந்து ஹிந்தி கற்றுக்கிற போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வார்த்தைகள் ஆகட்டும், கிராமர் ஆகட்டும், அந்த மாதிரி ஈஸியாக போகணும். அதுக்கப்புறம் ஹிந்தியிலேருந்து நீங்கள் உருது கற்றுக்கலாம். ஏன்னா ஹிந்தி உருது அப்படின்னு சொல்கிறது ஒரே இதை, இந்த பேச்சு வழக்கில் உள்ள இதுகள்லாம் உருதுல வரும். அப்போ ஹிந்தியிலேருந்து உருது கற்றுக்கணும். அடுத்து உருதுலேருந்து ஃபார்சி கற்றுக்கணும். ஃபார்சிலேருந்து அரபி கற்றுக்கணும். அரபிலேருந்து ஹீப்ரு கற்றுக்கணும். அரபிலேருந்து ஸ்பானிஷ் கற்றுக்கணும். அப்போ இந்த ஒரு ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த லாங்குவேஜ் வந்து முழுமையாக கற்றுக்கிற முடியும். அதை தவிர்த்து நம்ம எடுத்தவொடனே வந்து இப்போ மேண்ட்ரின் கற்றுக்கணும், சைனீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும், சிரமமாக இருக்கும். இப்போ இன்னொரு இது வந்து நிறைய பேர் ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும்னு ஆசைப்படும். அப்போ தமிழ்லேருந்து நம்ம ஃப்ரெஞ்சு கற்றுக்கிற பொழுது அதில் நிறையா ரூல்ஸ், இந்த கிராமட்டிக்கல்லாம் மாறுபடும். இப்போ அந்த ஆண்பால் பெண்பால்னு சொல்கிறோம். இப்போ இந்த டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிள் வந்து ஆண்பாலா பெண்பாலன்னா தமிழில் வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து இதுக்கு பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அரபிக்கில் வந்து பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க, ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து தமிழில் இல்லாத ஒரு இது. இப்போ அரபிக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருமை, பன்மை, இருமைன்னு சொல்லிட்டு இருக்குது.
அப்போ இந்த டுயல்னு சொல்லக்கூடிய இருமைன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. அது வந்து நம்ம தமிழில் கிடையாது, இங்கிலீஷ்லையும் கிடையாது. அப்போ இந்த கான்செப்ட்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட் வழியே நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த மொழியை வந்து முழுமையாக நம்ம கற்றுக்கிற முடியும். இப்போது இதில் வந்து கிராமர் ஃபஸ்ட்டு அப்படி தானே நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுல முதல்ல கிராமர் தான் சொல்லிக் கொடுப்பீங்க? இல்லை, நம்ம 2 விதமாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒன்று பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, எழுத்து வழக்குன்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து இப்போ ஸ்போக்கன் ஹிந்தி மட்டும் போதும், ஸ்போக்கன் அரபி மட்டும் போதும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்போக்கனில் என்ன மாதிரி கிராமர் இருக்கோ அதுபடி சொல்லிக் கொடுப்போம். இப்போ நம்ம தமிழில் பேசும்போது நீங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேச மாட்டோம். எங்கே போகிறீங்க, அப்படி எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்போம். அப்போ இந்த பேச்சு வழக்கு இந்த கிராமர் இதை வந்து நம்ம பேச்சு வழக்கு உரிய இதில் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஆமாம், அதில் வந்து உங்களுக்கு ரிட்டனில் எழுதுறது மாதிரி உள்ளது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இப்போ இதே வந்து ஜெர்மன், இந்த ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸோடு வந்து சொல்லிக் கொடுப்போம். அது லெவல் வைஸ் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் பார்த்திங்கன்னா 6 லெவல் இருக்கும். A1, A2, B1, B2, C1, C2ன்னு சொல்லி. இப்போ ஜெர்மனை பொறுத்தளவில் அந்த A1 லெவலுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது பேச்சு வழக்கு உள்ளது மாதிரி வராது. அது வந்து எப்படி வந்து அந்த வார்த்தை, அதை ஒவ்வொரு லெட்டரை வந்து எப்படி உச்சரிக்கிறது, வார்த்தைகளை வந்து எப்படி உச்சரிக்கிறது, இப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒவ்வொரு கிராமராக வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து அந்த A1 வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். A1 கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து A2. அப்போ A2வில் என்ன மாதிரி கிராமர் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வந்து சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு இதை வந்து பயிற்சியை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு உள்ளது, அது ரிட்டன் லாங்குவேஜ் மாதிரியே ஜெர்மன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அப்போது சில லாங்குவேஜ் வந்து பேச்சு வழக்கில் உள்ளதுக்கு அவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ சில பேர் வந்து ஜெர்மனியில் இருந்துட்டு கால் பண்ணுவாங்க, சார் நான் வந்து லெவல்லாம் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஜெர்மன் வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கவலைப்படாதே, நம்ம உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் ஜெர்மன் அந்த மாதிரி அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுத்து அதுபடி அவங்களுக்கு வந்து இது பண்ணுவோம். ஏன்னா இந்த டயலக்ட்னு சொல்லக்கூடியது பொதுவாக இப்போ தமிழில் வந்து சென்னையில் ஒரு தமிழ் பேசுவாங்க, ராமநாதபுரத்தில் ஒரு தமிழ் பேசுவாங்க, மதுரையில் ஒன்று, அதே மாதிரி திருநெல்வேலி நம்ம கொங்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி அரபிக்கை பொறுத்தளவில் நம்ம அரபு நாடுகள்னு சொல்லும் போது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி பேசுகிறது கிடையாது. இப்போ சவுதியில் ஒரு மாதிரியாக பேசுவாங்க, குவைத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒமானில் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. இதில் டோட்டலியாக மொராக்கோன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியில் வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும், வேறு லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும். ஆனால் அரபி அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும் அரபி பேசுகிறாங்கன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேச்சு வழக்கில் ஒரு ஆள் வந்து எனக்கு இந்த நாட்டில் இருக்கேன், நான் இதை கற்றுக்கிறேன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுப்போம், அந்த டயலக்ட் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கடந்த ஒரு 2016 வருஷம் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷம் கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்களுக்கு மேலே நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ அதில் வந்து நமக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, நிறையா நன்மையான விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்குது. உங்கள் குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? எத்தனை பிள்ளைங்க, அவங்க எப்படி பட்ட கல்வி கற்றுட்ருக்காங்க, இல்லை அதில் ஏதாவது நீங்கள் புதுமையாக செஞ்சுருக்கீங்களா, அது உங்களோட அனுபவங்கள்? ஓகே, எனக்கு வந்து 3 பேர், 3 குழந்தைகள். அதில் வந்து முதல்ல வந்து அக்ரம்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இப்போ 20 வயசு ஆகுது. ஆனால் நானும் என் ஒய்ஃபும் ஒரு அக்ரம் வந்து பிறந்ததுக்கு அந்த சமயத்துலேயே வந்து முடிவு எடுத்துட்டோம். என்ன முடிவு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ 10th முடிப்பாங்க, 11th 12th வந்து ஏதாவது ஒரு குரூப் எடுத்து படிப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து படிக்கும்போது யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்காக என்ன செய்வாங்க, வேறு ஒரு குரூப் எடுத்து படித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சரியாக அமையாதனால ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதே வந்து நம்ம சொசைட்டியில் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷனாக வந்து ஏதோ வந்து பார்க்கணும், நம்ம குழந்தைகளையும் வந்து அது மாதிரி உருவாக்கக்கூடாது. ஏன்னா வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரியே நம்ம குழந்தைகளை வந்து உருவாக்குறோம்ல, அந்த ஒரு இதை வந்து நம்ம உருவாக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம குழந்தைகளை உருவாக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன திறமை இருக்கும் அந்த திறமைகளை நம்ம கண்டுபிடிச்சி அதிலே நம்ம ஊக்குவிச்சு கொண்டு போய் அதிலே வந்து ஒரு சாதனையாளர்களாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம்.
அந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு 4 வயசில் நாங்கள் அவனுடைய டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இவனுக்கு வந்து இதில் திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறத நானும் என் ஒய்ஃபும் கண்டுபிடிச்சி, சரி நம்ம இப்போ அவருடைய திறமையை கண்டுபிடிச்சாச்சு, அந்த திறமையின் அடிப்படையிலே நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இப்போ திறமையை கண்டுபிடிக்கிறதுல அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதற்கான பயிற்சிகள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் என்னுடைய பையனுக்கு வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து 4 வயசில் ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் இப்போ தமிழ் லெட்டர்ஸ் வந்து எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. அந்த தமிழ் லெட்டர்ஸை வந்து அந்த குழந்தைகள் வந்து எத்தனை நாளில் கற்றுக்குருவாங்க? இல்லை, எத்தனை நாளில் கற்றுக்குருவாங்க? பொதுவாக ஒரு வாரம் ஆகுமா? ஒரு வாரம் ஆகும். ஓகே, ஒரு வாரத்தில் கற்றுக்கலாமா? கற்றுக்கிற முடியாது. அந்த 3 வயசுல தமிழ் லெட்டர்ஸ் வந்து 247ன்னு படிச்சிருக்கீங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா 299 இருக்குது. ஏன்னா சமஸ்கிருத லெட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் செஞ்சிட்டு இருக்கோம். ஆமாம், ஷாஷான்னு. அப்போ இந்த எழுத்துக்களோட சேர்த்து 299 எழுத்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம தமிழில் வந்து ரீடிங் ரைட்டிங் நல்லா பண்ண முடியும். இப்போ 299 எழுத்தை ஒரு குழந்தை வந்து ஒரு வாரத்தில் கற்றுக்கிற முடியாது. அதுக்கு எப்படி வந்து 3 மாதம் இல்லை 1 மாதமாவது அட்லீஸ்ட் வந்து தேவைப்படும். அப்போ அக்ரத்துக்கு வந்து நம்ம இந்த தமிழ் லெட்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு 3 நாள்லேயே வந்து அவர் கற்றுக்கிட்டாப்புல. அதாவது அந்த லெட்டர்ஸை கற்றுக்கிட்டு ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ஒவ்வொரு வார்த்தைகளை எழுத்து கூட்டி. அப்போது நார்மலாக ஒரு குழந்தை வந்து நம்ம பண்ணும்போது 1 மாதம் ஆகும்னு சொல்லும்போது, அப்போ இவருக்கு 3 நாள் ஆகுது அப்படின்னா, அப்போ இவருக்கு உள்ளே வந்து ஏதோ ஒரு இது இருக்குது, சம்திங் இன்சைட் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு 16 லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து இந்த மலையாளமுடைய லெட்டர்ஸை வந்து கொடுக்குறோம். அதையும் வந்து அவர் என்ன செய்கிறாரு, எல்லா லெட்டர்ஸையும் வந்து 4 வயசில் அப்போது மலையாளமுடைய லெட்டர்ஸை வந்து ஆரம்பிக்கும் பொழுது அவர் மலையாளத்தோடைய இதை வந்து ஒவ்வொன்றா எழுதி பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாப்புல. அப்புறம் எழுத்துக்கூட்டி இது பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த வார்த்தையை வந்து அவர் எழுத்துக்கூட்டி வாசிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு வாரத்துலேயே அவரால் முடியுது. அப்போ நான் வந்து அந்த மலையாள லெட்டரை வந்து ஒவ்வொரு இதையும் எழுதி பார்க்குறதுக்குள்ள அதை ஞாபகம் வைக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 10 லெட்டரை நான் எழுதி பார்த்துட்டு அந்த 10 லெட்டரை வந்து அடுத்த வாரம் நம்ம இது பண்ணும்போது டக்குன்னு அந்த ஏதாவது ஒரு லெட்டர் வந்து மறந்து போயிடும். இப்படி வருமா அப்படி வருமானு நம்ம கேட்டுருக்கோம். ஆனால் அக்கறம் வந்து கரெக்டாக அந்த ஒவ்வொரு லெட்டருடைய இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரீட் பண்ண அவரால் முடிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் என்ன செய்கிறேன், வேறு ஒரு இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையாளம் முடிச்சதுக்கப்புறம் வேறு லாங்குவேஜ் தெலுங்குடைய லெட்டரை கொடுக்குறோம். தெலுங்கு வந்து அவர் இது பண்ணுறாரு. இதுக்கிடையில் பழங்காலத்து எழுத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, தமிழ் பிராமி, தமிழின்னு சொல்லக்கூடியது. தமிழ் பிராமின்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து அந்த பேர் வந்து பழகிருச்சதுனால சொல்கிறோம். அந்த தமிழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். வட்டெழுத்து, கிரந்த, இந்த மாதிரி பழங்காலத்து எழுத்துக்கள்லாம் சொல்லி அதையும் வந்து எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு இது பண்ணும்போது அதையும் வந்து அவர் அழகாக வந்து கற்றுக்கிறாரு. இப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ சின்ன வயசுலேயே இந்த 4 வயசுலேயே இவருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மொழியில் வந்து ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறத நாங்கள் வந்து கண்கூடாக நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இனிமேல் இவரை என்ன பண்ணணும், நம்ம இந்த பாதையிலே வந்து கொண்டு போகலாம், அப்போ தான் வந்து அவருடைய சாதனையாளரை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து நான் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால இங்கே வந்து சரி டெம்பரவரியாக வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த சேர்த்து விடுறதுல வந்து ஒரு இது கிடையாது. ஏன்னா பொதுவாக அந்த வீடுகளில் வந்து என்னென்னா, இப்போ என்னுடைய மாமனார் மாமியார் அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய வந்து படிக்க வைக்காமல் சும்மா இது வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர்லாம் இது பண்ணி என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தோடனே ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் சும்மா சரி அப்போ பார்த்துக்குறோம் அப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். அவர் வந்து ஒரு 5th வரை படித்தாப்புல ஒரு ஸ்கூலில் படித்தார். அந்தளவுக்கு வந்து இது கிடையாது. ஆனால் 5th வரை படிச்சிருந்தார். அவருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப பூவர், தமிழ்லேயும் வந்து எழுத படிக்கிறதும் தெரியாது. இந்த மாதிரி தான் அவருடைய இதில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து இதில் லாங்குவேஜ் விஷயத்தில் இந்த மாதிரி ரீடிங் ரைட்டிங் பண்ணுறது, இந்த வார்த்தைகளை கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக அந்த 5th வரை நல்லா பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் இவருடைய திறமையை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவருக்கு வந்து இந்த டைப்ரைட்டிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணி வச்சு அவருக்கு வந்து வெளியில் கொண்டு வரலான்னு சொல்கிறதுக்காக
அந்த டைப் ரைட்டிங்கில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அந்த டைப் ரைட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 லாங்குவேஜ் 400 லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக வந்து அவர் எல்லா லாங்குவேஜ்லையும் டைப் பண்ணுறது மாதிரி உள்ள இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக டைப் பண்ண ஆரம்பிப்பார். இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜுடைய இதை சொன்னீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜில் வந்து என்ன கண்டென்ட்டோ அதை வந்து டைப் பண்ணிடுவார். இப்போ நம்ம கீபோர்டு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஏபிசிடி லெட்டர் தான் இருக்கும். இப்போ நீங்கள் சைனீஸில் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு டூல் மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லை கீபோர்டு மாதிரி ஏதாவது இருக்கும், அதை பார்த்து பண்ணுவீங்க. ஆனால் இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. இல்லை ஃபொனட்டிக்கா அதுக்குன்னு ஒவ்வொரு இதுக்கு இருக்குது. இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கீபோர்டு இருக்கும், 99 இருக்குது, டைப் ரைட்டிங் மெத்தட் இருக்கும், ஆமாம். இதே மாதிரி அக்கறை என்ன பண்ணுவார், தமிழ் 99லேயும் பண்ணுவார், ஃபொனட்டிக்லேயும் பண்ணுவார், டைப் ரைட்டிங் மெத்தட்லையும் பண்ணுவார் தமிழை பொறுத்தளவில். இது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் வந்து பண்ணுவார். ஆமாம், கிட்டத்தட்ட 400 மொழிகள். கீ பிளேஸ்மெண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமே. ஆமாம், அது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ நானே தமிழ் படிச்சிருக்கேன் டைப்பிங், ஆனால் இப்போ ஞாபகம் இல்லை, இப்போ ஃபொனட்டிக்காக தான் அடிக்கிறாங்க. இப்போ ஏன்னு சொல்லக்கூடிய லெட்டரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தமிழில் வந்து யான் வரும், டைப் ரைட்டிங் மெத்தடில் யான் வரும். இதே வந்து அரபிக்கில் பண்ணிங்கன்னா ஷான் வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வரும். ஸோ இதை வந்து அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சு அதை வந்து ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணுவாப்புல. இதுதான் வந்து அவருக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ இந்த சமயத்தில் எப்படி வந்து இவர் ஞாபகம் வச்சு கரெக்டாக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த இது வந்து அவரை தனியாக வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த லாங்குவேஜ்லாம் வந்து பேசலை, இதெல்லாம் எதுவுமே ட்ரைனிங் எடுக்கலை, இந்த டைப் ரைட்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அவருக்கு ரீடிங் ரைட்டிங் தெரிஞ்சால் மட்டும் தானே டைப் பண்ண முடியும். அதனால ரீடிங் ரைட்டிங் வந்துருச்சு, அதே மாதிரி டைப் ரைட்டிங் வந்துருச்சு. இப்போ இந்த 3 விஷயங்கள் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு 11 வயசுக்கு மேலே இதில் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த கிராமர் வந்து எப்படி இருக்குது, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து A1 சொல்கிறோம்னா A1 லெவலில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு லாங்குவேஜும் அவருக்கு பிடிச்ச லாங்குவேஜாக படிக்க ஆரம்பித்தார். இப்போ அந்த 5th படிக்கும்போதே அவர் சொல்லிட்டாரு, அப்பா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜில் தான் நான் டேலண்டாக இருக்கேன், என்னைய போய் நீங்கள் வந்து ஸ்கூல் இதில் படிக்க வைக்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்களும் வந்து முடிவு பண்ணிட்டு நாங்களும் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நீ ஓ வாயிலே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், 5th ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்து இவர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இஸ்ரேலில் நான் இருந்ததுனால அங்கே கான்டாக்ட் மூலியமாக இஸ்ரேலில் ஒரு ஆன்லைன் ஸ்கூலில் வந்து அவரை சேர்த்து விட்டு அங்கே வந்து லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து A1 லெவல் அந்த ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 லாங்குவேஜ் கிட்ட அவங்க டீச் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து A1 லெவல் அப்படின்னு சொல்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு சொன்னோம். அப்போது அக்ரம் வந்து நல்லா கற்றுக்கிற ஆரம்பித்தார். இதுதான் வந்து அவருடைய அந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு இது வந்து வர ஆரம்பிக்குது. இப்படி வந்து ஒரு 2-3 வருஷத்தில் அந்த A1 லெவலை வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் இவருடைய டேலண்ட்டை பார்த்து 2018 வந்து ஜெர்மனியிலேருந்து ஒரு டேலண்ட் ஷோவில் வந்து அக்ரத்தை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் அங்கே எல்லோரும் சேர்ந்து அக்ரத்துக்காக கூட போகிறோம். அங்கே வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே வந்து வின் பண்ணுறாரு. ஸோ அந்த டேலண்ட் ஷோவில் வந்து அவருடைய டைப் ரைட்டிங் ஸ்கில்லை வந்து அவங்க பார்த்தாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜுடைய ஒகேபுலரி, இப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜில் இந்த வார்த்தையில் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி. இப்போ ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்பிள் வந்து ஜெர்மனில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை அவர் டைப் பண்ணி அதில் காமிப்பார். இப்படி உலகத்தில் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜில் உள்ள இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, இவர் அந்தந்த இதை டைப் பண்ணி காமிப்பார். அப்போ ஞாபகத்துலேயும் வைக்கிறாரு, டைப்பும் பண்ணி காமிக்கிறாரு, சொல்கிறது மட்டும் இல்லாமல் டைப் பண்ணியும் காமிப்பார். ஸோ இந்த மாதிரி அவருடைய டேலண்ட்டுக்காக அங்கே ஜெர்மனியில் வந்து அவங்க இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி வந்து யூரோப்பில் ஃபுல்லாக எல்லா நாடுலேயும் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அப்போ இதை பார்த்துட்டு வந்து ஆஸ்திரேலியா நாடு வந்து அக்ரத்துக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ நீ வந்து அங்கே வந்து படிக்க வந்துடலாம், எங்கள் இந்த ஸ்கூலில் வந்து நீ படித்தேன்னா நல்லா சிறப்பாக இருக்க முடியும். அப்போ அந்த ஸ்கூலை பொறுத்தளவில் அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு 44 சிட்டிசன்ஸ், அதாவது ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, 44 நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது, மற்றவங்களோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ப்ளஸ் வந்து இந்த லாங்குவேஜுடைய ஜெர்னியில் நீனும் வந்து நிறைய வந்து கற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
சரி இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியா நாட்டில் போய் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அங்கே அது தான் என்ன கிரேடு மாதிரி ஸ்கூலு காலேஜ்? அது வந்து இந்த ஐபின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதில் உள்ளது. பட் வந்து இவர் ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லாக வந்து லாங்குவேஜ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாப்புல. ஸோ அதனால் அவருடைய ஒரு விருப்பமாகவும் இருந்துச்சு. சரி நான் இங்கே போனோன்னா மற்றவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறதுக்காக அவர் அனுப்பி வச்சோம். அங்கே தான் வந்து நிறையா பேரோட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து அமைஞ்சிச்சு. ஸோ இப்படி வந்து அவருடைய இதை வந்து நம்ம ஒரு அச்சீவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இவருக்கு வந்து லாங்குவேஜில் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வழியிலே நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் முன்னேறி கொண்டு போயிடலாம். அதே மாதிரி 2வது பொண்ணு வந்து அவங்க இப்போ +2 எழுத போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுடைய இந்த ஆயுர்வேதிக் இந்த மெடிசன் ரிலேட்டடாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு. ஸோ சித்தா ஆயுர்வேதிக் இந்த மாதிரி, அதாவது அலோபதியை தவிர்த்து மற்ற இதுகளில் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை வந்து அவங்க வந்து என்னென்ன அதுலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது சம்மந்தமாக படிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவங்களே வந்து அவங்களுடைய பாதையில் வந்து கொண்டு போகிறதுக்கான இதில் வந்து நம்ம பண்ணிடலாம். அடுத்து 3வது ஒரு பையன் இருக்காப்புல, அவருக்கு இப்போ 10 வயசு ஆகுது. அவருக்கு வந்து சமையல் குக்கிங் வந்து நல்லா சிறப்பாக பண்ணுவாப்புல. ஸோ அவருக்கும் சின்ன வயசுலேருந்து அந்த குக்கிங்கில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் 4 வயசுலேயே வந்து அவருடைய யூடியூப் சேனலே இருக்குது. ஆமாம், லிட்டில் செஃப் இர்ஃபான்னு சொல்லிட்டு 4 வயசுலேயே அவருக்கு ஒரு குக்கிங் சம்மந்தமாக வீடியோ போட ஆரம்பித்தோம். அதுலேயே வந்து அவர் மும்முரமாக போட ஆரம்பித்தார். அப்போ குக்கிங் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 2 இதுலேயும் அவர் வந்து முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய என்ன படிக்கிறார் இப்போ 5th படிக்கிறாரு. ஆனால் நாங்கள் படிப்புக்கு இதெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் இப்போ என் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க. ஆமாம், பெரிய ஆமாம் சினாய் நகர். அப்போது பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம எஜுகேஷன்னா வந்து சிபிஎஸ்சியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆமாம், அப்போ நம்ம வந்து சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறோம். இவங்களுடைய அந்த டேலண்ட் மட்டும் அவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி போனாலே ஜெயிச்சிருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க கூட சில பயங்கள் இருக்குல்ல, அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, பொதுவாக நான் பார்த்த வகையில் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பெட்டராக இருக்குது. நான் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் அவங்கள வந்து சேர்த்து விட்டுருந்தேன். அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த் இல்லை. ஆமாம், 1 லட்ச ரூபா நம்ம கெட்டி விட அந்த மாதிரிலாம் பண்ணோம், எதுவுமே வந்து சரியாக. ஆமாம், அவங்க வந்து ஏனதானமாக நீங்கள் படித்தா படிங்க, படிக்க இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து நான் டீச்சர்ஸ்லாம் வந்து பாராட்டணும். கவர்மெண்ட் டீச்சரை அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க. இவங்கள வந்து சும்மையே இருக்கிற விடுறது இல்லை. இதை படி அதை படி இது அப்படின்னு சொல்லிற மாதிரி நல்லா அவங்கள வந்து அதோட தானே ஒர்க் பண்ணுறோம். அவங்களோட அதை நிறைய சொல்லுவாங்க அவங்கள பற்றி. நல்ல திறமையானவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆமாம், உண்மையிலேயே வந்து நல்லா. ஏன்னா இப்போ நம்மளாம் படித்ததும் அப்படி தான், நீங்கள் சொன்ன மாதிரி தான். நாங்களும் கவர்மெண்ட் எய்டடில் தான் படித்தோம். அம்மா அப்பா 2 பேருமே அதே இதில் இருந்த டீச்சர்ஸ் தான். அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்க மதிப்பு வந்து வேற யாருக்குமே இல்லை அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஒரு ஈடுபாடோட சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நான் கேட்டது வந்து அந்த கொஞ்சம் வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு தான். நான் இப்போ நிறையாவது சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாலே இதை தான் முதல்ல சொல்கிறாங்க. இல்லை, அந்த இதுவும் இருக்குது நீங்கள் சொல்கிறது மாதிரி. சில இப்போ அந்த வசதி வாய்ப்பெலாம் இல்லாதவங்க குழந்தைங்கள்லாம் வந்து வருவாங்கள்ல, அவங்க வந்து அவங்களுடைய அம்மா அப்பா வந்து சரியில்லாதனால இவங்க வந்து வேற வழிக்கு, அதாவது தவறான வழியில் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது வந்து ப்ரைவேட்டில் ஸ்கூல்லையும் இருக்க தான் செய்யுது. அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை மட்டும் ஹைலைட் பண்ணி அந்த இதை இது பண்ணுவாங்க. பட் எல்லா ஸ்கூல்லையும் சொல்கிறதுக்கு ஒரு காரணம். ஆமாம், இப்போ நம்ம படிக்கும் போதே கிளாஸில் எல்லா பசங்களும் நல்ல பசங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பசங்க பேட் ஹேபிட்டோட இருந்திருப்பாங்க. நம்ம அவங்களோட சேராமல் நம்ம இது பண்ணிட்டோம்னா அது மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ காலேஜ் போகிறாங்க அப்படின்னா காலேஜில் எல்லாமே செய்யும். ஆமாம், ஸோ அது நம்மளுடைய சுய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. என் ஃப்ரெண்டே ஒரு பொண்ணு மேக்ஸ் டீச்சராக இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த கவுன்சிலர் பசங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்களாம். ஆனால் அந்த பசங்கிட்ட வேறு திறமை இருக்குமா, அதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் அவங்கள நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. இப்போது நிறைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதாவது அந்தந்த டைமில் எது ட்ரெண்டு அந்த மாதிரி அதுவே நமக்கே தெரியாது இல்லையா. இப்போ என்னோட அறிவுக்கு வந்து நான் என் பொண்ணுக்கு ஆலோசனை சொன்னால் அது சரியாக இருக்காது. அவளோட எண்ணங்களோ இல்லை அவளோட காலத்தில் அவளுக்கு என்ன தேவைப்படுமோ அது எதுவுமே நமக்கு தெரியாது. இதில் தான் நிறைய பேர் தயங்கி நிற்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்?
இப்போ பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நாம் வந்து நம்ம குழந்தைகளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அவங்கள வந்து பெரிய அளவில் அச்சீவர்ஸாக உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த 5 இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து அவங்களுடைய அறிவாற்றலை வந்து மேம்படுத்துறது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கணும். அதோடு சேர்த்து வந்து ஆன்மீகத்தையும் கொடுக்கணும். நல்லொழுக்கம், ஆன்மீகம், இது வந்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய. ஆன்மீகம்ன்றது நீங்கள் மத ரீதியாக சொல்லலை இல்லையா? மத ரீதியாக சொல்லலை. ஆமாம், மதத்துக்கு அப்பாற்பட்டு, அதாவது ஒரே இது, அதாவது கடவுள் அப்படின்னு சொல்ல நம்புகிறோம், அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்காது. அப்போ இவங்க வந்து முஸ்லீமாக இருக்காங்க, இந்துவாக இருக்காங்க, அந்த மாதிரி கான்செப்டில் வந்து போகக்கூடாது. ஒரே ஒரு கடவுள் இருக்காங்க, ஒரு இறைவன் இருக்காங்க, நம்புகிறோம். ஸோ அந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பிக்கை வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு குறைவாக இருக்காங்க. அது காரணம் அவங்க அந்த மதத்தையும் கடவுளையும் குழப்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மத சடங்குல ஈடுபாடு இல்லாதனால கடவுள் இல்லை அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முதல் விஷயம் வந்து அறிவாற்றல், அதாவது அறிவாற்றலை மேம்படுத்தணும். 2வது விஷயம் வந்து நல்லொழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் மேம்படுத்தணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை கண்டுபிடிச்சு அதன்படியே கொண்டு போகணும். இது 3வது இருக்கக்கூடியது. 4வது இருக்கக்கூடியது அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மொழிகளாவது கற்றுக் கொடுத்து பேச வச்சுருக்கணும். 5வதாக இருக்கக்கூடியது அவங்களுடைய உடல் நலத்தை வந்து பாதுகாக்கணும். அதில் மனநலத்தையும் பாதுகாக்கணும். மனநலம், உடல் நலம், இந்த 2 இதையும் பாதுகாக்கணும். இந்த 5 விஷயத்தை வந்து பண்ணணும். இந்த 5 விஷயத்தை வந்து கடந்த வந்து 10 வருஷமாக நாம் பல நிகழ்ச்சிகளில் ஏற்பாடு பண்ணி அந்தந்த அதை பேரண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொல்கிறது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை மெயினாக உள்ள சிட்டிகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த மாதிரி வந்து மெயினான சிட்டிகள்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர்த்து ஆன்லைன்லேயும் வந்து இதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ மொதல் டாபிக் வந்து அறிவாற்றலை எப்படி மேம்படுத்துறது, அவங்கள எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறது நிகழ்ச்சி. அடுத்து 2வது நல்லொழுக்கத்தை எப்படி கொடுக்கலாம், ஆன்மீகத்தை எப்படி கரெக்டான ரீதியில் கொண்டு போகிறது, அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 3வது வந்து அவங்களுக்கு எப்படி திறமைகளை கண்டுபிடிச்சி திறமையின் அடிப்படையில் கொண்டு போகிறது. ஸோ இதுக்கு வந்து இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் அந்த ஏஐ டூலை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம தனியாக ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து மொழிகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுடைய செட்டப் இருக்குது. நம்மளுடைய இன்ஸ்டியூட்லேயே வந்து ஒரு 20 லாங்குவேஜ் கிட்ட நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து உடல் நலம், மனநலம் அப்படின்னு சொல்கிற இதில் வந்து நம்ம அதுக்கும் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த 5 விதமான இதில் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறதுனால பெற்றோர்களுக்கு வந்து இதை முழுமையாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முடியும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க குழந்தைகளை உருவாக்கி அவங்க வந்து ஃபீட்பேக் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து நம்ம முக்கியமாக பண்ணக்கூடியது வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து இந்த அறிவாற்றலை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா என்ன ஸ்டேஜில் வரணும் முதல்ல? ஆமாம், இது வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னாலே ஒரு 3வது மாதத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணணும். இது குழந்தைக்கு மட்டுமா இல்லை அந்த அம்மாவுக்கும்? அம்மாவுக்கும் குழந்தைக்கும். ஏன்னா அம்மா தான் எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதோடு சேர்ந்து குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவாற்றல் வந்து மேம்படும். இது வந்து இப்போ நம்ம அபிமன்யு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த சக்கர விகிதத்தை இது பண்ணும்போது அப்போது கிருஷ்ணர் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து அபிமன்யு வயிற்றில் இருப்பாங்க, அவங்க அம்மா வந்து தூங்கிடுவாங்க. அபிமன்யு வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தினா கேள்விப்பட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கர விகிதத்துக்குள்ளே போனாங்க. ஆனால் வெளிவர்றதுன்னு தெரியாது, அந்த சமயத்தில் கேட்காம விட்டுருப்பாங்க. இப்படி நம்ம படிச்சிருப்போம். அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வெளியில் சொல்லக்கூடிய இதை வந்து அந்த குழந்தை வந்து கேட்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாபாரதத்தில் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை இன்னைக்குள்ள இதில் வந்து இஸ்ரேல் நாட்டில் வந்து இதை முழுக்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதனால தான் எல்லா நாட்டை விட இஸ்ரேல் நாட்டு குழந்தைகள் வந்து புத்திசாலி குழந்தைகளாக இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த சமயத்தில் வந்து இந்த பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறாங்க. அதில் வந்து ஒரு பிறந்த குழந்தைகள் வந்து பெரிய புத்திசாலிகளை உருவாகிறாங்க. ஸோ இதை வந்து நான் இஸ்ரேல்லையே நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம நாட்டில் வந்து செயல்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக கடந்த ஒரு 10 வருஷமாக இது மாதிரி பண்ணிகிட்டே வரோம். இப்போ வந்து ஒரு 88 ப்ரெக்னென்ட் உமனுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். அதில் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து
உண்மையிலே ஜீனியஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேரண்ட்ஸுடைய ஃபீட்பேக் சொல்லும் பொழுது ரொம்ப இதாக இருக்காங்க நம்மளுக்கு. ஆமாம். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால இந்த மாதிரி நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அது மொழியாகட்டும் இல்லை மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆமாம். இது இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போது என் பையன் வந்து ஒரு 9th படிக்கும்போது அவங்க ஸ்கூலில் ஒரு சும்மா ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. என்னென்னா எல்லாரோடைய அப்பா அம்மாட்டையும் போய் கேளுங்க அவங்க என்ன படித்தாங்க இப்போ என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அது கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நானே ஃபிசிக்ஸ் படித்தேன். ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபராக ஜாயின் பண்ணேன். அப்படியே ஒன்று ஒன்றா ப்ரமோஷன். ஆனால் அதை எப்படின்னா லா தான் படிக்கிற மாதிரி. இப்போ கவர்மெண்ட்னா ஃபஸ்ட்டு இருந்தது இன்கம் டேக்ஸு. ஸோ அந்த லா படிக்கணும். அடுத்து ஜிஎஸ்டி அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ். இப்போ அந்த லா அப்போது நான் லாக்கும் எனக்கும் சம்மந்தமே, நான் படித்த வேலைக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி தான் அவன் எல்லாமே சொன்னான். அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்காங்கம்மா. அப்புறம் ஈவன் இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்துருக்கோம், ஏஆர்எஸ்லாம் வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க. இன்ஜினியர் கூட நம்ம ஒத்துக்கோம். ஆனால் டாக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எதுக்கு இந்த வேலைக்கு வராங்கன்ற மாதிரி இருக்கும். இப்போது இதுக்கு மெயின் காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு என்ன திறமைன்னு நமக்கு தெரியல. அதில் அதே ஃபீல்டில் போயிருந்தோன்னா நம்ம எக்ஸல் ஆகிருப்போம். இப்போ நான் கவனித்த வரைக்கும் என்ன அதுக்கப்புறமா பார்த்தது, அப்புறம் உங்ககிட்ட அந்த டெஸ்ட்டும் எடுத்தேன். அதில் பார்த்ததுல எனக்கு அம்மா அப்பாவோட இருந்தனாலே என்னமோ அந்த டீச்சிங் இருக்கிற மாதிரி தோணுது. அடுத்து அந்த அகாடமிக் சைடில் தான் எனக்கு இருந்திருக்கணும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு வேலைங்கிறதுனால கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்தோம். பட் அதை விடணும்னு ஒரு இடத்துல முடிவு பண்ணி அப்புறம் இந்த இயற்கை வாழ்வியெல்லாம் வந்ததுனால இப்போ கடை வைக்கணும் அதெல்லாம். இப்போ கடைனா எனக்கு அந்த வியாபார ரீதியாக மட்டும் அதை அணுக தெரியல. அது எனக்கு கம்ப்ளீட்டாக 100% அதில் இல்லை. அதை தாண்டி அந்த கம்யூனிட்டி லிவிங் அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால அதில் போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே எனக்கு கரெக்டாக அந்த இதெல்லாம் வந்துச்சு. நான் என்னெல்லாம் என் மனசில் விருப்பமாக இருக்கோ அது வந்து ரிப்போர்ட்டில் கரெக்டாக காட்டுது. இப்போ இந்த பாட்காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பார்க்குன்னு தான் சொல்லணும். இப்போ இது கிட்டத்தட்ட டீச்சிங் மாதிரி தான். நான் 1-to-1 பண்ணாட்டியுமே இது எல்லாருக்கும் போய் சென்றடையுது. நமக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜு இன்னொருத்தர் கூட நம்ம பேசி அதை தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது எல்லாருக்கும் போகும்போது நல்லாயிருக்கு. இப்போ இந்த டெஸ்ட்டு வந்து எந்த ஸ்டேஜில் எடுக்கணும் எப்படி? அதாவது இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, அதாவது இப்போ நம்ம ஏஐ டூல் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். இப்போ இமேஜை மட்டும் இது பண்ணுறதுக்கு சில ஏஐ டூல் இருக்கும், வீடியோவுக்கு மட்டும் ஏஐ டூல் இருக்குது. இதே மாதிரி நம்மளுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுக்குன்னு வந்து இஸ்ரேல்காரவங்க ஒரு ஏஐ டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா முழுக்க நம்மள்ட்ட வந்து நிறையா கொஸ்டின் கேட்கும். அந்த கொஸ்டினில் வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரிப்போர்ட்டை வந்து சொல்லும். அப்போது உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, நீங்கள் வந்து எதை ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதில் சஜஸ்ட் பண்ணும், நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு போங்க, இது சம்மந்தமாக நீங்கள் படிங்க, நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும், என்ன மாதிரி படித்தோம்னா ஃப்யூச்சரில், அதாவது இப்போ உள்ளதை பார்க்காது, ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்தெந்த ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்டில் நீங்கள் போனீங்கன்னா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த டூலை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இப்போ நாம் வந்து அந்த டூல் இதில் வந்து அவங்கள்ட்ட ஒரு மெம்பர் ஆகி அதில் ரிப்போர்ட் வந்து நம்ம நிறையா வாங்கி நம்ம வந்து கடந்த 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு என்ன திறமை இல்லை தெரியல, அதே மாதிரி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் கொஸ்டின் மார்க்கோடு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஓ எனக்கு இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மூவ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்து ஒரு பையனுக்கு வந்து ரிப்போர்ட் இந்த மாதிரி எடுத்தாங்க. ஆனால் அவன் வந்து நீட் வந்து எழுதி பாஸ் ஆகிட்டாப்புல, நல்ல மார்க் வந்துருச்சு. ஆனால் பேரண்ட்ஸுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவருக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை, சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசை. அப்போது ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாங்க. ரிப்போர்ட்டில் வந்து சினி ஃபீல்டாக அவனுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, நீங்கள் அதில் படிக்கணும், நீ வந்து ஹங்கேரியில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஹங்கேரியில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்குது, அதே மாதிரி ஃபின்லாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பில் வந்து சில யூனிவர்சிட்டிலாம் வந்து அது சஜஸ்ட் பண்ணுச்சு. இப்போ அவங்க பேரண்ட்ஸும் அந்த பையன் நான் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக வந்து அவருக்கு அந்த மெடிக்கல் இது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு அவரை வந்து இப்போ படிக்க அனுப்பிச்சாச்சு. இப்போ அங்கே படிச்சுட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க, வேறு வழி இல்லை, ஏன்னா பையனுக்கு வந்து இதில் தான் இருக்குது. இப்போ அவர் சந்தோஷமாக படிக்கிறாரு. அடுத்து வந்து
மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சினி டைரக்டராக நல்ல ஒரு இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த டூல் இது எந்த ஏஜ் குரூப்லேருந்து எடுக்கலாம்? ஏஜ் குரூப் வந்து நீங்கள் இதில் 2 கேட்டகரியாக இருக்குது. அதாவது 13 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லேருந்து நம்ம அடல்ட் வர அது ஒரு கேட்டகரி வரும். அதுக்கப்புறம் 13 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் 6 வயசுலேருந்து 13 வயசு கீழே. இப்போ ரொம்ப சின்ன குழந்தைகளாக 8 வயசு 9 வயசு 6 வயசு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு பதிலாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அது ஒரு இது இருக்குது. மற்றபடி 13 வயசு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி தான் வருது இல்லையா? ஆமாம், இது வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணி தான் வரும். ஆமாம், வேறு எந்த இது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி சைக்காலஜிக்கலாக கொஸ்டினுக்கு இது இருக்கும். நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், இதுக்கு எதுக்கு இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது இருக்கும். இப்போ டைனோசர் இருக்குது அப்படின்னா டைனோசர் பிடிக்குன்னா ஓகே, ஆனால் டைனோசரில் எந்த மாதிரி டைனோசர் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 இது காமிக்கும். அப்போது அதை செலக்ட் பண்ணும்பொழுது அது ரிலேட்டடாக ஒரு இதை வந்து அது வந்து கொண்டு போகும். இந்த மாதிரி ஏஐ வந்து பலவிதமாக ரிசர்ச் அனலைஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நீங்கள் நிறைய நாடுகள் போயிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த மற்ற நாட்டுகளுக்கு போன தேவை என்ன, அப்புறம் அந்த அனுபவங்கள்? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போது இன்னொருத்தர் போயிட்டு வந்தவங்க சொல்கிற கேட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கலாச்சாரங்கள் அதெல்லாம் ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சதா? எப்படி என்னதான் நம்ம இந்திய கலாச்சாரம் மாதிரி வராது. நம்ம வெளிநாடு போய் இருந்த உடனே அடிமை வாழ்க்கை தான். ஆமாம். அப்போ நான் படித்தது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டு வாழ்க்கைக்கு நம்ம போனோம். இதுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா தான். அப்பா என்ன பண்ணார், நீங்கள் சின்ன வயசுலேயே நீ வெளிநாடு போயிரு, ஏன்னா அடுத்து வந்து உனக்கு தங்கச்சி இருக்காங்க, அவங்கள வந்து கல்யாணம் முடிக்கணும், அதை பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக மெயினாக வந்து நம்ம மிடில் கிளாஸில் இருக்கோம், நம்ம குடும்பத்தை வந்து போகணுன்னா நீ வெளிநாடு போகணுன்னு சொல்கிறதுக்காகவே சீக்கிரமே என்னை வந்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் நான் வந்து வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போனதுக்கப்புறம் பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம மெயினான ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்னுடைய இந்த ஆராய்ச்சி இது அது சம்மந்தமாகவும் இருக்குது. அப்போ நான் வந்து பணத்துக்காக பல ஃபீல்டை வந்து நான் மாற்ற ஆரம்பித்தேன். இப்போ பிரிண்டிங் ரிலேட்டடாக போகும்போது எனக்கு வந்து பணம் வந்து கரெக்டாக கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டிங் ஃபீல்டில் வந்து நான் இது பண்ணி பிரிண்டிங் ரிலேட்டடாக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங், அதாவது கிராஃபிக் டிசைன், வீடியோ டிசைன், அந்த மாதிரி டிசைனிங் ரிலேட்டடாகவும் நான் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டீச்சிங் ரிலேட்டடாகவும் இது பண்ணேன். அடுத்து ஐடி ஃபீல்ட்லேயும் வந்து நம்ம காலடி வச்சோம். இப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ரெஸ்யூம் இருக்கும். ஆமாம், எந்த நாட்டுக்கு போகணுன்னாலும் சரி ஏதாவது ஒரு ரெஸ்யூம் போட்டு இந்த வேலைக்கு போனால் டக்குன்னு போயிடுவோம். ஆமாம், அது மாதிரி ஜாப்பை வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டேன். ஆமாம், எந்த நாட்டிலையும் வந்து பெரிய ஃப்ரீடம்ல ஜாபை ரிசைன் பண்ண. ஆமாம், 1 வருஷம் 2 வருஷம் தான், அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி தான் எனக்கு விட்டுருவேன். ஏன்னா எனக்கு வந்து வேறு நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டில் வந்து கலாச்சாரம் எப்படி இருக்குது, அந்த நாட்டில் எப்படி கல்வியை சொல்லித்தர்றாங்க, அந்த நாட்டில் மொழி எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல இது இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய எய்மாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சம்பளம் கொடுக்குறது நான் எப்போவுமே நினைக்கிறது அப்படின்னா, சரி இறைவன் வந்து கொடுக்குறாங்க பணத்தை, அப்போ நம்ம இங்கே சம்பாதிக்கிறோம், பணம் வருது, அப்போ வேறு இதில் போகிறோம் அங்கேயும் வந்து கொடுக்கத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் வந்து நம்ம வந்து பயணிக்கிறதுனால பிரச்சனையும் இல்லாமல் டக்குன்னு நான் வந்து ரிசைன் பண்ணிகிட்டே இருப்பேன். என் ஒய்ஃபு தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு பேர் வச்சுட்டாங்க, உலகம் சுற்றும் வாலிபன், நீ எந்த நாட்டில் இருக்கேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் குடும்பத்தை இங்கே விட்டுட்டு நீங்கள் மட்டும்? ஆமாம், நான் மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் இதில் வந்து கண்ட்ரி போயிருக்கீங்க? ஆமாம், இது வரைக்கும் ஒரு 38 நாடுகள் போயிருக்கோம். நம்ம கடந்த பேர் சொல்ல முடியுமா? மோஸ்ட்லி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஏசியன் கண்ட்ரிஸு. ஆமாம், நான் வேலை பார்த்தது ஒரு 13 நாட்டில் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஆமாம், மற்றபடி இது வரைக்கும் போனது வந்து ஒரு 38 நாடுகள் போயிருக்கோம். 2024 ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு போய் அங்கே வந்து மோட்டிவேஷன் பண்ணுது, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணுறது. இந்த ஆசிய நாடுகளில் இப்போ இந்தோனேஷியாவிலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், இந்த நாடுகளில் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஒவ்வொரு ஸ்கூலுக்காக நம்ம போனோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 1 மாதம்
இப்போ தாய்லாண்டில் ஒரு மாதம், பர்மாவில் ஒரு மாதம், இப்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து இந்த அந்த மாதிரி லிங்க் உங்களுக்கு தொடர்பு எப்படி கிடைக்கும்? தொடர்பு வந்து இப்போ என்னுடைய இது வந்து செல்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷமாக நம்ம வந்து நிறையா சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வரோம்ல, அந்த சர்வீஸ் மூலயமா இப்போ யூடியூப், சோசியல் மீடியா இந்த மாதிரி இதில் வந்து நம்மளை வந்து கேள்விப்படுறாங்க, அவங்களே கூப்பிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்க வந்து நம்ம ஸ்கூலை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து போக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறையா இருப்பாங்க. இப்போ நீங்கள் யூரோப்பில் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்க, அங்கே உள்ள நேட்டிவ் ஸ்பீக்கராக இருக்காங்களா அவங்கள்ட்ட சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி 2025 வந்து நாங்கள் வந்து பல யூரோப்பு நாடுகளுக்கு போய் அங்கே ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போய் அங்கே வந்து டீச் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் டீச் பண்ணுறது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா மோட்டிவேஷன் மட்டும் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். அடுத்து உங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் என்ன இருக்கு? வேறு என்ன இன்னும் எப்படி கொண்டு போகணும்? இல்லை, ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குழந்தைகள், அதாவது இப்போ என் குழந்தைகளை மட்டும் கிடையாது, தமிழ் குழந்தைகள் பொதுவாக நம்ம தமிழ் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா தமிழ் சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கூட பிரமிட்டில் வந்து தமிழ் எழுத்துக்கள் பார்த்துன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? பார்க்கல. ஆனால் இது வந்து நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே எஜிப்துடைய இதில் வந்து அங்கே மியூசியத்தில் வந்து நிறையா நம்ம தமிழியுடைய எழுத்துக்கள் வந்து இருந்துச்சு. அந்த மியூசியத்துக்கு போயிருக்கும் போது நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், இதில் வந்து எழுத்துக்கள் இருக்கு, இந்த எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள்னு தெரியுமான்னு சொல்லி. அதில் எந்த எழுத்துன்னு தெரியாது, மேபி இது வந்து அந்த அது பிரமிடு எழுத்துக்கள்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி எழுத்துக்களாக இருக்கும். ஸோ அதனால தெரிலன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இது வந்து தமிழின்னு சொல்லக்கூடிய தமிழ் லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தமிழில் எப்படி ஆர்வம் வந்தது, அது எப்படி இல்லை அதை நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி தமிழி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அவர் உடனே வந்து கூகுளில் பார்க்குறாரு, இல்லையே இது வேறு மாதிரில இருக்குது தமிழ், இல்லை இது வந்து ஏன்சியன் சமயத்தில் உள்ளது, இப்போ வந்து நம்ம மாடர்ன் தமிழ்லாம் நம்ம மாறிடுச்சு, அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கொஸ்டின் வந்து ஏன் வந்து தமிழ் இதில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஜெர்மனி நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம ரூம்மேட்டோட பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர். அப்போது அவர் ஒரு நாள் சொன்னார், எங்கள் மாமா வந்து இலங்கையிலேருந்து இங்கே வேலைக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆர்வமாக கேட்டேன், சரி அவர் ஏதோ நல்லா படிச்சிருப்பார், பெரிய போஸ்ட்டுக்கு வர்றாரு அப்படின்னு நினச்சிட்டு எந்த கம்பெனிக்கு வர்றாருன்னு மெடிக்கல் கம்பெனிக்கு வர்றாரு, அவர் டாக்டர் அப்படின்னு. இல்லை அவர் வந்து பண்டிட் அப்படின்னு சொன்னார், புலவர், தமிழ் புலவர் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு மெடிக்கல் கம்பெனிக்கு வந்து தமிழ் பண்டிட் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அப்போ தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், ஒரு காலத்தில் உங்கள் நாட்டிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனால் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நெருஞ்சி முல்லை பற்றி ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அந்த நெருஞ்சி முல்லை பற்றி அந்த உள்ள விஷயங்கள் எது எதுக்கு மருந்து பயன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதை வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி கடைசியில் உங்கள் நாட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இதை தான் வந்து காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா எனக்கு அப்படியே தூக்கி வாரி போயிடுச்சு. அப்போது இதை வந்து நம்ம எப்படியாவது அந்த இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்கள்ல. அதுக்கப்புறம் சரஸ்வதி மகாலில் வந்து நிறையா அந்த மாதிரி வட்டெழுத்து சார்ந்த ஓலைச்சுவடிகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதை வந்து கரெக்டான இப்போ உள்ள தமிழுக்கு வந்து யாரும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்ல முடியலை. இப்போ நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கெலாம் போயிருப்போம்ல, அங்கேருந்து வட்ட வட்டமாக எழுதியிருக்கோம், நம்ம சும்மா பார்த்துட்டு வருவோம். ஆனால் உண்மையிலேயே அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற முடியும். இது மாதிரி ஓலைச்சுவடிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 10 கோடி ஓலைச்சுவடிகள் ஒவ்வொருத்தவங்க சேகரித்த இதில் நம்ம இந்த கிளாஸஸ்லாம் நடத்தியிருக்கோம். அதில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்ததுபடி 10 கோடி ஓலைச்சுவடிகள் வந்து மொழிபெயர்க்கப்படாமல் இருக்குது, அங்கே இங்கே வந்து அழியிற நிலைமையில் இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம அகல ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்காரன் பீரியடில் பண்ணாங்கல்ல, அவங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணி புதுசு புதுசாக பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம பேட்டரியை கண்டுபிடிச்சது யார்? பேட்டரியை கண்டுபிடிச்சது யார்?
அப்போது நம்ம பேட்டரியை கண்டுபிடிச்சது சயின்ஸில் வந்து வோல்ட்டுன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் அவர் வந்து கிடையாது. நம்ம அகத்தியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பேட்டரியை பற்றி அழகாக டீட்டெயில்ஸாக வந்து அவருடைய நூலில் வந்து சொல்லியிருப்பார். இதை வந்து ஹிஸ்ட்ரி சேனல்லே வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்போ அகத்தியர் வந்து அவருடைய நூலில் வந்து 1 by 1 சொல்கிறாரு, என்ன மாதிரி எடுக்கணும், எந்தெந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாரு. இதை வோல்ட் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து காப்பி பண்ணுறது மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறார். ஸோ இது மாதிரி அப்போ கண்டுபிடிச்சது யார், 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த இது. இந்த மாதிரி ஒருவேளை இப்போ நான் நினைக்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னா எப்படின்னா, இந்த கண்டுபிடிப்புகள்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1700 800 காலகட்டங்களில் தான் கண்டுபிடிப்புகள் அதிகமாக வந்துச்சு. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகள் சமயத்தில் அகழ்வாராய்ச்சிகள்லாம் இங்கே நடந்தது அதே காலகட்டம் தான். ஒருவேளை இவங்க கொள்ளையடிச்சிட்டு போய் அதில் உள்ள விஷயத்தை வந்து காப்பி பண்ணி கண்டுபிடிப்புகளை பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, அப்படி கூட இருக்கலாம். ஸோ அதனால எனக்கு இந்த தமிழில் எப்படி இந்த தமிழில் பழங்காலத்து இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்றதுக்காக தமிழ் வட்டெழுத்து கிரந்த இந்த மாதிரி அந்த பழங்காலத்து மொழிகளுடைய எழுத்துக்களை வந்து எழுதுறது வாசிக்கிறது கற்றுக் கொடுத்தேன். அதை தவிர்த்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக நம்ம வாரம் சென்னையில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பழங்காலத்து எழுத்துக்களை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம். அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அப்போது இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கும்போது நெப்போலியனை பற்றியும் அலெக்சாண்டரை பற்றியும் படிப்போம், அது எந்த யூஸுமே கிடையாது. இப்போ நம்ம தமிழர்களில் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி இது நம்ம மருத்துவ நூல்கள் என்ன மாதிரி இருக்குது, இப்போ 11 கீழ்கணக்கு மேல் கணக்குன்னு சொல்லி நம்ம சும்மா சொல்லுவோமே தவிர அந்த ஒவ்வொரு நூல்கள்லையும் என்ன மாதிரி முக்கியமான குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது யார் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், இவங்களுக்கு வந்து தமிழ் சார்ந்த இதில் ஒரு ஆர்வம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நிறையா வகுப்புகள்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்து அவங்க எல்லாரும் இப்போ நல்லா ஒரு தமிழ் சார்ந்த இதில் ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அது மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா எனக்கே இது புது தகவலாக இருக்குது. நான் அந்த எழுத்தை பற்றி படிக்கும்போது என்ன யோசிச்சிருக்கேன்னா, அது என்ன வெறும் ஹிஸ்ட்ரி தானே இருக்கும், ஏதாவது இவன் கல்லில் கட்டினா இந்த கோயிலை கட்டினா இவ்வளோதான் எழுதியிருப்பாங்க அப்படிதான். அதற்கு அப்பாற்பட்டு இருக்கு. நானே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தமிழராக. இப்போ எங்கள் இதில் வந்து என்னுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். நான் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எங்களுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தஞ்சாவூர் சைடில் மஞ்சப்பட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்திலேருந்து வந்தவங்க தான் எங்கள் பரம்பரையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த மறவர்னு சொல்லுவாங்கள்ல, மறவர் இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ அதிலேருந்து அப்படியே வந்தவங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 300 வருஷமாக அந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கல்வெட்டு சார்ந்த ஒரு இது வந்து ஒரு புக் ஆசிரியர் எழுதி வச்சுருந்தாரு. அதை தவிர்த்து நம்மளுடைய தாத்தா வழியில் அதுக்கப்புறம் அப்படியே அந்த மாதிரி போகிறது இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம தமிழர் அப்படின்னு சொல்கிறது நான் வந்து பெருமையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய அந்த வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்கிறது எப்போ மாறுச்சு அப்படின்னா, இவங்க வந்து முஸ்லீமாக ஒரு கட்டத்தில் மாறுறாங்க. மாறி அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பர்மாவுக்கு வந்து நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ பர்மிய பொண்ணுங்களை வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்போ பர்மிய பெண்கள்லாம் நல்லா வெள்ளையாக இருப்பாங்க. அந்த வெள்ளைன்னு சொல்லக்கூடியது மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் பொதுவாக அந்த முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடியது வந்து மிக்ஸ் ஆகி வந்தது. இப்போ அரபு நாட்டுக்காரர் வந்து இங்கே உள்ள பொண்ணை கல்யாணம் முடிப்பார். அந்த மாதிரி ஒரு வெள்ளை தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சமூகத்தில் வரும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறவிலே வந்து தமிழர்கள் தான். அப்போ வெள்ளை இவங்க கேட்டாங்கல்ல, வெள்ளையா வந்து எந்த ஊர் சார் அப்படின்னு கேட்காங்கல்ல, அது மாதிரி அப்போ நம்ம வந்து பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நாங்களாம் வந்து பச்சை தமிழன் தான். ஆமாம், நாங்கள் சின்ன வயசில் இந்த கருப்பு வெள்ளை நிறைய சண்டை பேச்சு வரும் இல்லையா, அப்போ கிண்டல் பண்ணுவோம், கருப்பாக இருக்கவங்க தான் ஒரிஜினல் தமிழர், நீங்களாம் மிக்ஸ் கிண்டல் பண்ணிருக்கோம். இப்போ நம்மளுடைய அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம், பல ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மீசை வச்சு இது பண்ணுறாங்க. அப்போது இந்த தஞ்சாவூர்லேருந்து எப்படி இங்கே எங்கள் ஊரும் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமன் சொல்லக்கூடிய கிராமம், இங்கேருந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து நிறையா வந்து திருடர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. இந்த திருடர்கள்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறதுக்காக ராமநாதர் சேதுபதி மன்னர் என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூரில் இருந்து நாங்கள் வந்து மறவர் இனத்தை சேர்ந்தவங்கலாம் அந்த குதிரை ஓட்டத்தில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்ததுனால
அவங்கள வந்து வர வச்சுருக்காங்க. வர வச்சு இங்கே திருடனை ஃபுல்லாக ஒழிச்சு இது பண்ணதுக்கப்புறம் ராமநாதபுர மன்னர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஊருக்கு போக வேணாம், நான் வந்து உங்களுக்கு ஒரு கிராமத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை கொடுத்து அங்கே வந்து தங்க வைக்கிறாரு. அது வந்து வடக்கூர்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் வந்து தங்க வைக்கிறாங்க. அதில் வந்து இந்த முஸ்லீமுடைய ஆன்மீக இதெல்லாம் வந்து இது வருவாங்கல்ல, அவங்க சார்ந்த, அதாவது அவுலியான்னு சொல்லுவாங்க, இப்போ அவுலியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மகான்கள் அரபியிலேருந்து அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க இவங்களுக்கு வந்து சொற்பொழிவு ஆட்டும் போது அதில் வந்து இவங்க சரி நம்ம இஸ்லாத்துக்கு வந்து மாறுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாறிட்டாங்க. மாறினதுக்கப்புறம் அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டி இது பண்ணி அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்களுக்கு வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் தான் அபிராமம் நத்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பர்மாவில் வந்து போய் அங்கே வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்து பெரிய செல்வந்தர்களாக உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு கல்யாணம் முடிக்கிறது, இங்கே வர்றது, இங்கே ஒரு பொண்ணு, இப்படி வந்து எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஒரு இது மாதிரி உருவாக ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரிலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி சமீபத்தில் நம்ம பர்மாவை போனோம். பர்மாவில் வந்து நம்ம சொந்த பந்தம் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 40 சொந்த பந்தங்கள் வந்து அங்கே இருக்காங்க. கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் இது பண்ணி பேசி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. நம்மளுடைய அந்த வேர்களை தேடும்போது நமக்கும் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் புரிப்படும். ஏன்னா எதுக்கு வந்தோம் எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியும். நான் ஃபுல்லாக ஷேர்ட்டே போட்டிருக்கேன். இப்போ எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் அவருடைய அப்பா, அவருடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலைமுறை இதை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். சும்மா இந்த பழமொழி பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அப்போ தான் எங்களோட தாத்தா நாட்டாமையாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஊரில். அப்போது அவங்க பேசினதெல்லாம் சொல்லும்போது பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. சின்ன சின்ன தகவல் தான், ஆனால் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதா. அவர் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சுதந்திர போராட்ட தியாகி எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் தாத்தான்னா எங்கள் அப்பா இருக்காருல்ல, அப்பாவுடைய தாய் மாமா. இப்போ எங்கள் அப்பாவுடைய அம்மா இருக்காங்களா, அவருடைய அண்ணன். சரிங்களா? அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய அப்பா இருக்கார்ல, அவர் வந்து சுதந்திர தியாகி தான். அவர் வந்து பர்மாவில் இறந்துட்டாங்க. ஸோ அதனால அவரை பற்றி தெரியாது. இவர் வந்து இங்கே இந்தியாவில் வந்து இப்போ 98 வயசில் தான் இறந்து போனாங்க. அவர் வந்து அமீர் ஹம்சான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அமீர் ஹம்சா அப்படின்னு சொல்லி INA பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். நேதாஜியோடைய நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய தாத்தா, அம்மா வழியில் அப்பா தாத்தா இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பர்மாவில் வந்து கிட்டத்தட்ட 4-5 ஜுவல்லரி ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இவருக்காக எழுதி கொடுத்துட்டாங்க. அதாவது எல்லா இதையும் விற்றுட்டு நீங்களே சுதந்திரத்துக்காக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இப்போ நான் பர்மா போய் பார்க்கும்பொழுது அந்த ஜுவல்லரி இருந்த இடங்கள்லாம் இப்போ வேறு கடையாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இதாக இருக்குது. அப்போ இங்கிலீஷ்காரன் வந்து அந்த இதில் கொள்ளையடிக்கும் பொழுது மூட்டை மூட்டையாக கொள்ளையடிச்சிட்டு போனலாம். ஆமாம், நகைகளை நீ எப்படி வந்து சுதந்திரத்துக்காக கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மூட்டையும் இன்றைக்கி எத்தனையோ கோடி வரும். ஆனால் அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போது கடைசி ஒரு கேள்வி, இந்த மொழி அறிவால் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. ஒன்று, நீங்கள் அந்த ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டதுனால அந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு சொன்னீங்க. அப்புறம் அந்த கரியர் கைடன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேறு என்ன அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏதாவது? அதான் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. என்னுடைய லைஃப் வந்து உங்களால் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இதாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து நம்ம சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அவங்கள அந்த கலாச்சாரத்தை பற்றி அவங்க வந்து கற்றுக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒருத்தவங்க ஜெர்மன் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஜெர்மன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜெர்மன் ரிலேட்டடாக அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஃபீட்பேக் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு நம்ம காமெடியாக சொல்கிறத, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஸோ அந்த மாதிரியே நடந்திருக்கு. பரவாயில்ல, லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவங்களோட பேசணும்ல. இப்போ பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் பேசுவோம். ஆனால் யூரோப்லாம் போனீங்க அப்படின்னா பேச மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அந்த லாங்குவேஜ் வந்து தெரியணும். ஸோ அதனால் அதுக்காகவே கற்றுக்கிட்டு கல்யாணம் முடித்தவங்கலாம் இருக்காங்க. அது ஒரு வேடிக்கையான விஷயம் தான்.
வேற என்ன இளைய தலைமுறைக்கு நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? அதாவது இப்போ மொழி கண்டிப்பா கத்துக்கணும். கவனிச்ச வரைக்கும் நிறைய பேர் தமிழ் இளைய தலைமுறைக்கு வந்து நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம இஸ்ரேல் நாட்டை பற்றி சொன்ன பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டில் நிறைய பேர் இஸ்ரேலை பற்றி ரொம்ப இதாக சொல்லுவாங்க, ஏன்னா இது மோசமான நாடு. அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறாங்க, அவங்களுடைய மக்கள் தான் நல்லா இருக்கட்டும்னு நினைப்பாங்க. மற்ற மக்கள்லாம் வந்து எப்படினாலும் போகட்டும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. அந்த சிந்தனைக்கு காரணம் அப்படி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாக அவங்க பலவிதமான துன்பத்தை வந்து அனுபவிச்சிட்டாங்க. ஏன்னா ஜீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இயேசுநாதர் வந்து அவர் வந்து யூதர் தான், யூத இதில் பிறந்தது. அதுக்கப்புறம் கிறிஸ்டினாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல கிறிஸ்தவ மதம் வேரூன்றி வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம ஜீசஸை வந்து நம்ம புனிதமாக மதிக்கக்கூடிய ஜீசஸை வந்து இவங்க யூதர்கள் வந்து நிறையா கொலை பண்ணிட்டாங்க, அதாவது சிலுவையில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்து வருது. அதனால என்ன செய்கிறாங்க, இந்த யூதர்களெல்லாம் ரெண்டாம் தர குடிமக்களாக அவங்களுடைய பகுதியில் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் வந்து மேலோங்கி அந்த இஸ்லாம் மதம் மேலோங்கி வரும் பொழுது முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய முகமது நபி காலத்தில் வந்து யூதர்கள் வந்து நிறையா நயவஞ்சகம் பண்ணாங்க, சூழ்ச்சி பண்ணாங்க. அதனால இவங்களை வந்து நம்ம ஒரு தூரமாக தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தூரமாக தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது இவங்களுடைய இதில் வந்து ஒரு எதிர்ப்பு வந்து உருவாக ஆரம்பிக்குது. முஸ்லீம்னாலே நம்மளுக்கு எதிரி, அப்போ கிறிஸ்டின்னாலே நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜீன்லேயே வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து இப்போதைக்கு மாற்றவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் அவருடைய தலைமுறையில் அப்படி எதிரின்னு சொல்லி வந்ததுனால இப்போ வர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க நாட்டை தவிர்த்து அவங்க மக்களை தவிர்த்து வேறு யாருமே பிடிக்காது. நான் இங்கே இருந்ததுனால சொல்கிறேன், என்னதான் பழகுவாங்க வைப்பாங்க, ஆனால் அவங்க மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படி செய்யும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில மோசமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் அங்கே வந்து இப்போ உலகத்துலேயே வந்து கார்ட்டூன் கம்பெனிஸ், வீடியோ கேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இஸ்ரேலில் தான். அப்போ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இதுக்கு வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து விசிட் பண்ண வச்சார். அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் இந்த இதில் வந்து 13 பேர் வேலை செய்கிறாங்க? அப்போ தான் அவர் சொன்னார், ஒரு குழந்தைய வந்து எப்படி நம்ம முட்டாளாக்குறது, எப்படி அவங்கள வந்து வேறு வழிக்கு நம்ம அதாவது மனசை வந்து திசை திருப்புறது, இந்த மாதிரி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் சைக்காலஜிக்கலாக அந்த கார்ட்டூனில் கொண்டு வந்துடுறாங்க, வீடியோ கேம்லேயும் கொண்டு வந்துடுறாங்க. இதை வந்து நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைகள்லாம் பார்த்து இதை மாறிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு டோரா வந்து பார்க்காத குழந்தைகளே கிடையாது. ஏன்னா சின்ன வயசாக உடனே வந்து என்ன செய்வோம், டோரா பார்த்து உட்கார வச்சிடும். அப்போ டோராவில் வந்து என்ன செய்யணும்னா, டோரா வந்து பீட்சா சாப்பிடுது அப்படின்னா, இப்போ இந்த பீட்சா சாப்பிடக்கூடியதை பார்த்து ஒரு குழந்தை வந்து பீட்சாவுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் அம்மா வந்து அழகாக தோசை சுட்டு கொடுப்பாங்க, சாப்பிடாது, எனக்கு பீட்சா தான் வேணும்னு சொல்லுது. அப்போ இது எங்கேருந்து கற்றுக்கிறதுனா அது கற்றுக்கிறது. அப்போ இதை யார் உருவாக்குறான் அப்படின்னா அவன் தான் உருவாக்குறான். அப்போ இது மூலியமாக இந்த குழந்தை வந்து கெடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவன் டைரெக்டாக அவங்க வீட்டில் வந்து குழந்தைய கெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், கார்ட்டூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மூலியமாகவே உருவாகிறது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் இருந்து நம்ம குழந்தைகளை வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டால் அந்த குழந்தைகள் நல்ல ஒரு இதாக மாறும். அதே மாதிரி இப்போ உள்ள இதில் வந்து அனிமேன்னு சொல்லக்கூடிய இந்த ஜாப்பனீஸ் உடைய இது வருது பார்த்திங்கன்னா, அதில் வந்து நிறையா யங் ஸ்டேஜில் உள்ளவங்க ரொம்ப அடிக்ஷன் ஆகிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏன்னா எனக்கு வந்து வாரத்தில் எப்படினாலும் ஒரு பையனை கூட்டிகிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து வந்துடுறாங்க. என் பையன் வந்து இந்த மாதிரி அனிமேவாக இருக்கேன், இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இவனுடைய இது படிக்கவே மாட்டான், இவனுடைய லைஃபே போயிடுச்சு, நீங்கள் எப்படியா சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து எபிசோடாக போயிட்டே இருக்கும். ஒரு பையன் வந்து 1000 எபிசோடு பார்த்துருக்கான் ஒரு வருஷத்தில். அந்த ஒரு வருஷத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த அனிமே இதில் என்னென்ன வருதோ எல்லாமே அக்குத்தபடியாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு அதில் சொல்லித்தர்றது என்ன அப்படின்னா,
மறைமுகமாக வந்து அதாவது சாத்தானுடைய இதத்தை நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு இது வந்து இப்போ ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் மேலே ஒரு ஈர்ப்பு வரணும்ல இயல்பாகவே, அது வந்து போயிடும். இப்போ ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிமையானவங்க 35 வயசு ஆகியும் கல்யாணம் முடிக்கலை, ஒரு பொம்மையை வாங்கி வச்சுட்டு பெட்டில் வச்சுட்டு தூங்குறாங்க. இது மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இது மாதிரி நிறைய இவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இப்போ 13 வயசில் ஒருத்தர் வந்து அனிமே இதில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பான் மூவிஸ் மாதிரி அந்த இதில் அனிமையில் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அது வந்து இயற்கைக்கு விரோதமாக இருக்கும். அந்த மாதிரி இது வந்து பெண்களை எதிர்பார்க்க முடியாது. அவங்க அந்த பொம்மையத்தே அவங்க எதிர்பார்க்கணும், பொம்மையத்தே கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரி இவங்க வந்து ஒரு பையன்கிட்ட வந்து நான் கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார், நான் வந்து கிளாஸில் டீச்சரை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பேன், ஆனால் என்னுடைய இது ஃபுல்லாக அனிமே கேரக்டரில் தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அந்த மாதிரி கிளாஸில் உட்கார்ந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து ஆமாம் அந்த அறிமுகமே படுத்தாமல் இருக்கிறது நல்லது இல்லையா அந்த பிள்ளைங்களை வந்து அதில். அதே மாதிரி பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா கொரியன்ஸ் இதுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி போகும்போது அதில் வந்து சில விஷயங்கள்லாம் தப்பாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய விஷயமா நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸும் கரெக்டாக இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவாக இப்போ குழந்தை வளரும் போதே இப்போ என்ன நல்ல விஷயங்கள், ஏன்னா இப்போ டிஜிட்டல் மீடியா அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து பொதுவாக அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் டைரெக்டாக பேசணும். அப்போது சில இப்போ என் பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீந்தே அழகு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறோம், அது என்ன நினைக்கும், கொரியன்ஸ் தான் நல்லா அழகாக இருக்காங்க, ஷைனிங்காக இருக்காங்க, அது மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இதை வந்து இயற்கை அழகு, நீ இந்தியாவில் இருக்க, உன்னுடைய தமிழ் கலாச்சாரத்தின் படி பார்த்தீங்கன்னா உன்னுடைய இது வந்து கலர் வந்து இந்த கலர் தான். அப்போ இதை விட்டுட்டு நீ வந்து அவங்கள மாதிரி ஆக முடியாது. சரி, அவங்க கொரியன்ஸ் வந்து என்னைக்காவது வந்து அமெரிக்கன் ஆகணும், யூரோப்பியன் ஆகணும், இல்லை இந்தியன்ஸ் ஆகணும் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்கபடி இருப்பாங்க. ஒன்று வந்து படத்தில் காமிக்கிறதுக்கு, இப்போ நேரடியாக நீங்கள் கொரியாவில் போய் கொரிய பெண்களை பார்த்தீங்கன்னா படத்தில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நிறையா இந்த ஃபேஸுடைய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், அந்த இது நிறையா இதெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து படத்தில் வந்து அதை வந்து பல காமிக்கும் போது இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து அப்போ நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான ஒரு இதை வந்து எடுத்து சொல்லணும். இல்லை ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கலாக யாராவது ஒருத்தர் கவுன்சிலர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கவுன்சிலிங் கொடுக்க வச்சு இவங்களை கரெக்டான ஒரு இதில் வந்து கொண்டு வர வைக்கணும். ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம அவங்களை கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு வர வைக்கலாம். நல்ல ஒரு இதுவாக டிஸ்கஷனாக இருந்துச்சு. அது ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருக்கா? அதான் நம்ம சொல்லக்கூடியது இந்த 5 விஷயங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 5 விஷயங்களை மட்டும் இது பண்ணணும். இது சம்மந்தமாக நமக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், நம்ம டவுட் ஏதாவது கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளுடைய தொடர்பு எண் கடைசியில் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் எல்லாமே ரெகுலராக நடந்துகிட்ருக்கு, அதனால் கண்டிப்பாக பயன்பெறும். ஓகே, வணக்கம். நன்றி.